படம் நல்லா தான் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி பேச்சுலர் படத்துக்கு அப்புறம் இது ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹைப் இருக்கு அந்த படத்தில். ஹைப் இருக்குது, பட் இருந்தாலும் ரோசா இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஃபைட் சீன் இருக்குது, ஃபைட் சீன் ரோசா பார்க்கலாம். சீனே எதுவும் இல்லை அது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற, வேற ஒன்றும் இல்லை. லவ் சீன் இருக்கும் தான் எதிர்பார்த்தாங்க. லவ் சீன் இல்லை ஜி, அவ்வளோவா. ஒரே ஒரு ராசா வந்து ஒரு வந்தது, அதுதான், ரொம்ப நேரம்லாம் வரல. ஆனால் படம் லேக் அடிக்கல, நல்லா தான் இருந்தது. இந்த பைரட்ஸான அந்த ஒரு கரபியன் மாரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஜி, திடீர்னு கேஜிஎஃப் மாரி இருக்குது, திடீர்னு வந்து ஜாக்ஸ்பேரோ மாரி இருக்குது. அது லாஸ்ட்டில் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஆர்ஆர் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆர்ஆர் சீன் 2-3 இருந்தது மொத்தம், நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்கு. ஸோ அந்த மியூசிக்லாம் ஓகே, மியூசிக்லாம் அது எப்பவுமே இருக்கிற மாதிரி தான், நல்லா தான் இருந்துச்சு. தான் இல்லையா? அது நீ எதிர்பார்த்த சீன், புரியுதா? அதெல்லாம் ஃபினிஷாக ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எந்த மாதிரி ட்ராவல் ஆச்சு படம்? அது சரியாக பார்த்து நாங்களே பாதியில் தான் போனோம். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு, லேக் அடிக்கல. 4.5 தரலாம் ஸ்டார். வழக்கமாக பார்க்குற ஜிவி பிரகாஷ் மாதிரி இருக்கா இல்லை புதுசாக பார்க்குறோம்? இல்லை, இது கொஞ்சம் ரவுடி, ஸோ நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஜிவி அண்ட் திவ்யா பாரதியோட சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? திவ்யா பாரதி செகண்ட் ஹாஃபில் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? மேக்கிங் தான், அந்த செகண்ட் ஹாஃபில் வர ஹாரர் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, இல்லை கடலில் அந்த மீன் பிடிக்கிற அந்த சீன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அதுதான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஹாரர் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி வைஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் செகண்ட் ஹாஃபில் தான் மெயின் ஹாரர் சீன்லேருந்து ஆரம்பிச்சு நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். புரியல, படத்தில் லேக் எதுனா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் போர்லாம் அடிக்கல. இல்லை சேத்தன், ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி அது முடித்த விதம் வேறு மாதிரி முடிச்சிருக்கலாம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரி வைஸ் ஏதோ ஆரம்பிச்சு. பயப்படுற மாதிரி இருக்கா படம்? 2-3 சீன்லாம் மைண்ட்டும் திவ்யா பாரதி ஃபைட் சீன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் இருந்துச்சு. அது பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்கன்றாங்க. அது எப்படி? இல்லை கத்திட்டுலாம் இல்லை, அது இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டில் தான் பார்த்தாங்க. நல்லா புதுசாக இருக்கா? எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க? ஜிவி பிரகாஷ் புதுசாக தான் இருக்கு. அடாப்ட் ஆகிருக்காரு. அதான் படம் செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கதை எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஹாரர் எலிமெண்ட்ஸ் அதை வச்சு ஓட்டிட்டு போயிட்டாங்க. 100னா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 7 கொடுக்கலாம் மேக்கிங்காக. ராசா சாங் எப்படி? படத்தில் சாங்ஸ்லாம் தேவையில்லை. படத்தில் ஜிவி தான் மியூசிக் போட்டிருக்கு. பிஜிஎம் ஒர்க்கில் சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் டிசைன்லாம் மிரட்டிட்டாங்க. சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இல்லை, ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் ஜிவி பிரகாஷ் நல்லா அடிச்சிருக்காங்க. படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? வேராசை பெர்மிஷன் வந்தது, அதான் கான்செப்ட் பார்த்தோம். அதான் ஃபேண்டசியாக இருக்கும். நல்லா இல்லை, பேச்சுலர் படம் பார்த்தீங்க. இது வந்து அதே அந்த மாதிரி டோட்டலாக வேறு ஸ்டோரி. ஓகே. திவ்யா பாரதி எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடலில் வர சீன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ராசா ஸ்டோரி வைஸ் பெருசாக இல்லை, ஓகே பார்க்கலாம். சரி, பேச்சுலருக்கு அப்புறம் இந்த ஜிவி பிரகாஷ்க்கு திவ்யா பாரதிக்கு பெரிய ஹைப் இருந்து. ஸோ இந்த படத்தில் இதுவாச்சா? நல்லா இருந்தது. மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இல்லை, நான் அதில் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபுல்லாக கடலை காமிக்க லேக் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் படமே ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். படம் ஃபுல்லாக கொஞ்சம் இந்த படத்தில் ஜிவிஎம் தான் மியூசிக் போட்டிருக்கு. நல்லா மியூசிக்கில் இல்லை. உங்களுக்கு படத்தில் என்ன பிடிச்சிருந்துங்க? ஓகே, ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகே, அவ்வளோ சொல்கிற அளவுக்கு எதிர் இல்லை படத்தில். ஹாரர் ஃபேண்டசி மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் இருக்குது. நீங்கள் பார்த்த படத்துக்கு யார் ஹீரோ? ஜிவி பிரகாஷ் ஹீரோவா? அது தெரிஞ்சா